ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இப்போ சுக்கிரன் நட்சத்திரமான பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு எது சாதகமான பலன்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள், தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே தாராபலன் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் நட்சத்திர வரிசையிலிருந்து 2, 4, 6, 8, 9ஆவதாக வர்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நான் ஏற்கனவே அட்டவணையை மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களின் ஜென்ம நட்சத்திரம் பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த 3 நட்சத்திரம் ஜென்மத்தாரைன்னு சொல்லப்படுது. இதில் நீங்கள் எந்த விஷயங்களையும் பண்ணக்கூடாது. இதற்கு அடுத்து வரிசையில் வரக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ, திருமணங்களோ, ஒரு இடம் முடிக்கிறதோ, அது நீங்கள் இந்த மாதிரி சுபகாரியங்கள் எதையுமே தொடங்கலாம். அது உங்களுக்கு வெற்றி தரும். சந்திரனோட பலனையும் பார்த்துக்கணும். அதாவது பஞ்சமி தேதி தாண்டின அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மிகவும் நல்லது. அமாவாசைக்கு போயிட்டுருக்க சந்திரன் பஞ்சமி தேதியை தாண்டி இருந்தால் அந்த நேரங்களில் நீங்கள் இதுமான முக்கியமான காரணங்களை தவிர்க்கிறது நல்லது. அது முன்பு சந்திரன் நல்லா இருக்கையில் நீங்கள் பண்ணீங்க, சந்திராசம் இல்லாத நாளில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அதன் பின்பு 4வது நட்சத்திரமாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுமே உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். அதன் பின்பு 6வதாக வர்றது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களையும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமாகவே சொல்லப்படுது. அதன் பின்பு 9வது நட்சத்திரமாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த 9ஆவதாக வர்ற நட்சத்திரங்களில் பெரும்பாலும் இடம் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் தொடங்கலாம். அது வெற்றிகரமாக இருக்கும். எந்தவித உங்களுக்கு இடைஞ்சலோ அல்லது இடங்கள் உங்கள் கையை விட்டு போகிறதோ அது மாதிரியான நிகழ்வுலாம் நடக்காது. நம்ம அடுத்த நட்சத்திரங்களுக்கான தாராபலன், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களுக்கான தாராபலனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.